ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப். ஒரு சில்லுன்னு மழை கிளைமேட்டில் ஒரு சூடாக ஃப்ளேவர்ஃபுல்லான சூப் வேணும்னா ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இது ரொம்ப சிம்பிளான சூப்புக்கு, ஆனால் செம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் இதுக்கு என்ஜாய் பண்ணலாம். ஒரு கடாயில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது மெல்ட் ஆனோடனே ஸ்லைஸ் பண்ண ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆனியன்ஸ் வந்து ரொம்ப பேர்ன் ஆகக்கூடாது. அது பிங்க் கலர் ஸ்டேஜில் வரும்போது பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அது வதக்கிடுங்க. ஸோ தட் அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க, வதக்கிடுங்க. அதோட சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். எவ்வளோ உங்களுக்கு போர்ஷன் வாட்டர் வேணுமோ அதை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு நல்ல பாயிலிங் பாயிண்ட் வர வரைக்கும் பாயில் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஃப்ரெஷ் அண்ட் வெஜிடபிள் ஸ்டாக் இருந்தாலும் சரி, இல்லை சிக்கன் ஸ்டாக் இருந்தாலும் நீங்கள் அப்படியே சூப் மாதிரி அதில் ஊற்றிக்கலாம். என்கிட்ட நான் இன்றைக்கி வந்து வெஜ் ஸ்டாக் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாக் க்யூப் போட்டுட்டு சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் இதுக்கு மெயினான ஸ்டெப். கிரேட்டட் சீஸ் போட்டுக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகிட்ட அப்புறம் அந்த சூப்பில் இருக்க ஆனியன் இருக்குது பாருங்கள், பாயிலான ஆனியன் இருக்குல்ல, அது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு க்ரீமி பேஸ்ட்டாக அரைச்சி இந்த சூப்பில் மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ண விட்டுருங்க. நீங்கள் அங்கங்கே ஒரு பபிள்ஸ் பார்க்கலாம். அந்த டைமில் கார்ன் பவுடர் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூப்பில் ஊற்றிடுங்க. இது ஒரு திக்னிங் ஏஜென்ட் மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சின்னதாக பாயில் வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க ஒரு பெரிய ஸ்ட்ரெயினரில். ஏன்னா அங்கங்கே அந்த ஆனியன்ஸ் இருக்கணும், ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் அதோடு சேர்த்து ஒரு கார்லிக் பிரெட் அண்ட் சீஸ் துருவிட்டு, பெப்பரும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணி குடிச்சு பாருங்கள். Flavorful, yummy French onion soup ready. Happy eating!